அண்மை செய்தி உதகையில் மருத்துவ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணித்து புரிவர் ஓம் பிரகாஷ், வயது 45. இவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவி ஒருவர் தனக்கு படிப்பில் ஆர்வம் செலுத்த முடியாமல் மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் ஓம் பிரகாஷிடம் கூறியுள்ளார். இதனை பயன்படுத்தி மருத்துவர் மாணவியின் செல்போன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் ஆசை வார்த்தைகளை கூறி நம்பர் செய்துள்ளார். பின்னர் மாணவிக்கு உனக்கு கவுன்சிலிங் செய்ய உள்ளதாகவும் அதற்கு மேலும் 3 மருத்துவர்கள் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளதாகவும் கூறி மாணவியை அழைத்து ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். அங்கு தனி அறை எடுத்து மாணவியின் அழைத்து சென்று பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத மாணவி அறையிலிருந்து வெளியேறி பெற்றோர்களிடம் தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்த பெற்றோர்கள் உதகை மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் மருத்துவர் ஓம் பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணை முடிந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் உதகை அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, அண்மை செய்தி உதகையில் மருத்துவ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணித்து புரிவர் ஓம் பிரகாஷ், வயது 45. இவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவி ஒருவர் தனக்கு படிப்பில் ஆர்வம் செலுத்த முடியாமல் மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் ஓம் பிரகாஷிடம் கூறியுள்ளார். இதனை பயன்படுத்தி மருத்துவர் மாணவியின் செல்போன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் ஆசை வார்த்தைகளை கூறி நம்பர் செய்துள்ளார். பின்னர் மாணவிக்கு உனக்கு கவுன்சிலிங் செய்ய உள்ளதாகவும் அதற்கு மேலும் 3 மருத்துவர்கள் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளதாகவும் கூறி மாணவியை அழைத்து ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். அங்கு தனி அறை எடுத்து மாணவியின் அழைத்து சென்று பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத மாணவி அறையிலிருந்து வெளியேறி பெற்றோர்களிடம் தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்த பெற்றோர்கள் உதகை மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் மருத்துவர் ஓம் பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணை முடிந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் உதகை அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராகவன்.